So welcome. Double entry system today advantage என்ன நன்மைகள் என்ன இப்போ நம்ம பார்க்க போறோம். So first point accuracy. Accuracy means ரெண்டு transaction நம்ம அதல பதிறோம். So giving aspect and receiving aspect and giving aspect. So equal debit and equal credit. Every transaction ஒவ்வொரு பண பரிமாற்றத்துக்கும் பற்று வரவு நம்ம இத கரெக்ட்டா எழுதுறோம். சோ அப்படி அப்படி பற்று வரவு கணக்கு வழக்குகள் நம்ம எழுதுறது மூலமா சரியான முடிவுகளை இன்னைக்கு என்ன பொசிஷன் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்யூரசி கரெக்ட்டா நமக்கு தெரியும். சோ அதுக்கு அடுத்து அசர்டைன்மென்ட் ஆஃப் தி பிசினஸ் ரிசல்ட். எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, எவ்வளவு கெயின் வந்திருக்கு, எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், டெப்டர்ஸ் எவ்வளோ, கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ, இந்த பொசிஷன், இந்த ஃபைனான்ஸ் பொசிஷன் என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட். வியாபாரத்துடைய ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ இந்த இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா எழுதி வச்ச கணக்குகள் மூலமா தெளிவாக நம்ம சம்மரைஸ் பண்ணுறோம். டிரான்சாக்ஷனை ஒழுங்காக எழுதுவதன் மூலமாக போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஃப்யூச்சர் வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா, பிஸ்னஸ்ஸு எப்படி இருக்குது, இன்னும் எதிர்காலத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கம்பேரிஷன் பண்ணலாம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி அதுதான் நம்ம சொல்கிறோம். காமன் அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் எழுதுவதை டெபிட் அண்ட் கிரெடிட், ஸோ ஜேர்னலைஸ் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, ஸோ லெட்ஜர் ரெடி பண்ணுறது, ஸோ பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி கணக்கு வழக்குகளை டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமா ஃபஸ்ட்டு பேசிக் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி கணக்கு வழக்கம் எழுதி வைப்பது மூலமாக இந்த கணக்கு வழக்குகள் சரியாக இருப்பதால் கவர்மெண்ட்டும் சரி அதர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இதை ஏற்றுக்கினாங்க, இந்த கணக்கு வழக்கு சிஸ்டத்தை ஏற்றுக்கினாங்க. ஸோ இதுதான் நம்ம காமன் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். தேங்க்யூ.